மக்கள் மன்றம் 5000 வரவு 2000 வாக்குறுதி தேர்தலை தீர்மானிக்குமா மகளிர் உரிமை தொகை? தந்தை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். திடீர்னு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் 1 கோடி பெண்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் விழுந்தது. ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல பெண்களுக்கு இருந்திருக்கு. ஒரு தேர்தல் நேர அதிர்ச்சியாகவும் பல கட்சிகளுக்கு இருந்திருக்கு. என்னது 5000 போட்டாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வியோடையும் பல கட்சிகள் அன்று காலை வீழ்த்திருப்பாங்க அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. இது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாயில் தொடங்குச்சு. அப்புறம் அதிமுக 2000 அப்படின்னு ஒன்று அறிவித்தாங்க. இப்போ அடுத்தது அவங்க 2000 அறிவிக்கிறாங்களா, நாங்கள் உடனே அக்கௌண்ட்லேயே போடுறோம் 5000 அப்படின்னு இப்போ முதல்வர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாரு. பீகாரில் 10,000 வரைக்கும் போய் நின்றுருக்கு. நமக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பெண்கள் தான் தேர்தலை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம கடந்த சில தேர்தல்களுடைய கணக்கீடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மக்கள் தொகையில் அவங்க கிட்டத்தட்ட சரிபார்த்து இருந்தாலும் வாக்களிக்க செல்றதுல பெண்கள் போய் வாக்களிக்கிறவங்க அதிகம். இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 100 ஆண்கள் இருக்கிற இடத்துல 50 பேர் தான் போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் 60 பெண்கள் கடமை தவறாமல் போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போது அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டுட்டு நாங்கள் பெண்களுக்கு செய்கிறோம், நாங்கள் 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிளம்பியிருக்கிறாங்க. அப்போது பெண்கள் தீர்மானிக்க போகிறாங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த பெண்களுக்கான உரிமை தொகை தான் இந்த முறை தீர்மானிக்க போகுதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறதா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற தலைப்பில் முதலாவதாக பேச தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரே தவிர பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா லிங்க் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல லிங்கை நீங்க போட மாட்டீங்க. ஏன்னா லிங்கை நீங்கள் நடுவிலேயே போட்டால் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா 24,000 ரூபா ப்ளஸ் இன்னொரு 28,000 ரூபா பெண்டிங் இருக்காமே, 2 வருஷமாக கொடுக்கவே இல்லையா? அதை எப்போ கொடுப்பீங்க? எது இல்லை, இப்போ இது வரைக்கும் 2 வருஷம், ஃபஸ்ட்டு 2 வருஷம் கொடுக்கல, ப்ளஸ் இன்னொரு 4000 உரிமை தொகை கொடுக்கல, 24,000 ரூபா பெண்டிங் இருக்குது. அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் கொடுக்குற 5000 ரூபா ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு மட்டும்தான் சாத்தியப்படும் இன்றைக்கி இருக்க நிலைமையில். அந்த கரண்ட் பில் ரேட்டையும் ஏற்றி வச்சது யாருன்னா இந்த திராவிட மாடல், இந்த திமுக ஆட்சி தான். ஸோ 5000 ரூபான்றது 1000 ரூபாய் கட்டின கரண்ட் பில்லை 5000 ரூபாய் மாற்றி வச்சது யாருன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். முதல்ல சாமானிய வீட்டு பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளியில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு பாலியல் அத்துமீறல் சீண்டல் நடக்குது உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கான தொழில் வளமோ, பெண்களுக்கான பாதுகாப்போ, பெண்களுக்கான சம உரிமையோ, சம வாய்ப்போ கொடுக்காத நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அங்கே பெருமை பேசுறதுல என்ன இருக்குது பெருசாக? ஏன்னா இதை நான் சொன்னால் கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஸ்டாலின் அவர்களே இந்த பெண்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அதையும் கேட்டுருங்க. எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. அவரே சொல்லிட்டாரா? அப்ப இந்த 5000 வச்சு இவங்க மறுபடியும் ஜெயிப்போம் சொன்னதுல 21க்கு முன்னாடி எப்ப சொன்னாலும் அவர் தானே சொன்னாரு. தெரிஞ்சுக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், அவரு எப்ப சொன்னாலும் அவர் தான் சொன்னார். ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி தான் பேசுவாங்கன்னு இதுலேருந்து நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல. ஒரு வாய் கிடையாது, அது திருவாயும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், நாங்களே மாற்றுவோன்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கணும் பொழுது இந்த 5000 ரூபா பெருசாக எதையும் மாற்ற போகிறது கிடையாது. நீங்களே கனவு கண்டே உட்கார வேண்டியதான். சரி, தேங்க்யூ மேடம்.
நன்றி திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களே. அடுத்ததாக இந்த வந்திருக்கக்கூடிய 5000 இன்ப அதிர்ச்சியை பற்றி பேச சகோதரி தாரிகா சல்மான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5000 ரூபாய் வரவு, 2000 ரூபாய் வாக்குறுதி, தேர்தல் களத்தை தீர்மானிக்குமா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தான் தலைப்பு. அருமையான தலைப்பு. வழக்கம் போல் எங்கள் ஊர்லலாம் ஒரு தேங்காய் துண்டை சுட்டு எலி பொறிக்குள்ள வைப்பாங்க, எலியை பிடிக்கிறதுக்காக. அந்த தேங்காய் துண்டோடைய வாசத்துக்கு அப்படியே எலி நைஸாக வரும்போது லபக்குன்னு பிடிச்சிப்பிடும் பொறி. தேங்காய் துண்டை வச்சு எலியை பிடிக்கிற மாதிரி தான் இந்த 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து மகளிருடைய வாக்குகளை பிடிப்பதற்கான ப்ரோக்ராம் இது. நவீன காசுக்கு, நவீன ஓட்டுக்கு காசு கொடுக்கும் ப்ரோக்ராம் தான் இந்த 5000 ரூபாய் திட்டம். டாஸ்மார்க்கில் வீரனை விநியோகம் செஞ்சு அந்த குடும்பத்தை குலைச்சி சீரழித்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு 5 ஆண்டு காலம் சும்மா இருந்துவிட்டு 4.5 ஆண்டு காலம் சும்மா இருந்துட்டு தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது வாக்குக்கு காசு கொடுக்கறதா இல்லையா? மக்கள் வாழ்க்கைக்கானதா இல்லை வாக்குக்கானதா? ஒரு தலைமை, ஒரு அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும், வாக்குக்கான அரசாங்கமாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அள்ளி எறிகிற அந்த பணம் யாருடையது? யாருடைய பணம்? பட்டியலின மக்களுக்காக கொடுத்த பணம் இல்லையா? 14,450 கோடி ரூபாயை மடைமாற்றம் செஞ்சு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைக்காக தமிழக அரசு பயன்படுத்தி இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்லலை, பத்திரிகையில் வந்த குற்றச்சாட்டு. இந்த இருக்க எவிடன்ஸ். அப்போ அதெல்லாம் சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் விடிஞ்சு எந்திரிச்சா தமிழக மக்கள் போராடுறாங்க, போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. தமிழகத்தில் போராடாத மக்களே இல்லை. தமிழக அரசினுடைய அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க. மீனவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை போராடுது, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போராட்டம் நடக்குது, மின்வாரிய ஊழியர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு போராடாத ஆளே இல்லை. இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம தமிழக அரசாங்கம்கிட்ட கேட்டோம்னா, நிதி இல்லைங்க, காசு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு உங்ககிட்ட நிதி இல்லை, ஆனால் மக்களுக்கு இனாமாக 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிதி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று இது! இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! மக்களுக்கு அக்கௌண்ட்ல விடுது இல்ல? இந்த போராடுற மக்கள் அக்கௌண்ட்லயும் விழுந்திருக்குல்ல? வாங்கிக்கிட்டு யாருமே எந்திரிக்கலையே. இன்னைக்கும் போராடுறாங்களே, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்களே, யாருமே எந்திரிக்கலையே. 5000 ரூபாய் போதுமா? அவங்க அதுக்காக போராடலையே. நாங்கள் என்ன கேட்குறோம்? உரிமையைத்தான் கேட்குறோம். எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். சலுகைகளை கொடுக்காதீங்க, நீங்கள் சலுகைகளை கொடுக்காதீங்க, மக்கள் உரிமையை கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். கோடைக்கால நிதியாக நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்லுது. 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கோடை காலமே வரலையா? நம்ம எல்லாம் சிறுபூஞ்சியில் வாழ்ந்துட்டு இருந்தோமா? அண்டார்டிகாவில் அப்படி துருவ கரடிகளாக பனிப்பாறை மீது உலா வந்து கொண்டிருந்தோமா? அப்படி பார்க்க போனால் வேலூர் எங்கள் ஊர், எங்கள் மாவட்டத்துக்கு 50 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். ஊட்டியில் வெயில அடிக்காத அவங்களுக்கு இல்லையா? கோடை காலத்தை பற்றி ஏசி ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன கவலை? அதிமுக பேச வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் அதிமுக என்னென்னு பேசுவாங்க? திமுக 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுப்போம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இன்றைக்கும். அவங்க பெண்களுக்கு பஸ் விட்டால் நாங்கள் ஆண்களுக்கு பஸ் விடுவோம், வீரன் கீழே விழுந்துடாமல் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு இல்லையா? இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தல் நேரத்தில் தான் எதையாவது சொல்லுவாங்க. இப்போ பந்தியில் உட்காந்துருந்தோம்னா எல்லா உணவும் பரிமாறி முடிச்சுட்டு கடைசியில் தான் பாயாசம் ஊற்றுவாங்க எந்திரிக்கையில். இது பந்தியில் ஊற்றுற பாயாசம் மாதிரி கடைசியாக உதவாது, சாப்பிட முடியாது, கையை கழுவுற நேரத்தில் வராது. அப்போ 2ஆம் சுற்றுல பார்ப்போம். நன்றி. நன்றி சகோதரி தாரிகா அவர்களே. விஜயதரணி அவர்களே அன்போடு அழைக்கின்றேன். அந்த பீகாரில் 10,000 போட்டவங்க இவங்க தான். ஆமாம், நிறைய நிதி பெண்கள் கையில் போய் சேருதுன்னா ஒரு பக்கம் சந்தோஷப்பட வேண்டியது தான். பணமெல்லாம் வாங்கிட்டு ஏமாந்து ஓட்டு போட்டுறாதீங்க, அது ஒன்று தான். பணத்தை வாங்கிக்கிங்க, கொடுக்குறத வாங்கிக்கிங்க, வேண்டானே சொல்ல போகிறது இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி இந்த 5000 ரூபா கொடுக்குற கரிசனம் எங்கே போச்சு? 5 ஆண்டு காலம் எதுவுமே செய்யலை. போராடுகிற மக்கள் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பெர்மனன்சி கேட்டு எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் வேலை கேட்டு எக்ஸாம் எழுதிட்டோம். 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை டெட் எக்ஸாம் எழுதிட்டோம். வேலை கேட்டு இவங்களுக்கு நிதி இல்லை, போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண, வேக்கன்சி அவ்வளோ இருக்குது. அது மாதிரி எல்லாரும் ரோட்டில் நின்று போராடுறாங்க. அவங்களுக்கு இவங்களால் ஃபண்டை க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் ஊனானா மத்திய அரசை குறை சொல்கிறது. அங்கேருந்து வர நிதியை தான் படிக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் மத்தியிலிருந்து வர நிதியை தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
3 லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு வழங்கப்பட்டிருக்கு மத்தியிலிருந்து. கட்டுமான அமைப்புகளுக்கான நிதியம் வந்து 3 லட்சம் கோடி வழங்கியிருக்காங்க. பிற துறைகளுக்கு 11 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கு மத்தியிலிருந்து. SC/ST ஃபண்டை தான் டைவர்ட் பண்ணி இவங்க வந்து இந்த உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. நிதி ஆதாரத்தை திரட்டுற இடத்துல திமுக ஆட்சி இல்லை, அதற்குண்டான ஆளுமை இல்லை, அந்த ஆட்சிக்கு அதுக்குண்டான திறமை இல்லை, நிதி நிர்வாகத்தில் 0. அந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிறோம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி எதையெல்லாம் செய்ய போகிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்னும் அவங்க தொழிலிருந்து அவங்களோட வாழ்க்கையிலேருந்து எப்படி மாற்றங்களை உருவாக்குவது என்பதற்கான ஒரு விரிவான திட்டம் என்பது எங்கள் கையில் இருக்கிறது. அந்த திட்டம் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு பெண்களை நகர்த்தி செல்லும், குடும்பங்களை நகர்த்தி செல்லும், வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். அதை நான் அடுத்த ரவுண்டில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இப்போத்துக்கு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம் விஜயதரணி அவர்களே. நிறைய குற்றச்சாட்டுகள் வரிசையாக அடுக்கிட்டே போகிறாங்க, பதில் சொல்கிறதுக்கு வேணும் இல்லையா? அதனால் டாக்டர் ஷர்மிளா அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள், அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கு வங்கி. கிட்டத்தட்ட 51% பெண்கள் தான். ஒரு லாயல் ஓட் பேங்க், ஒரு கோர் ஓட் பேங்க். பெண்களுடைய வாக்குகள் யார் பக்கம் இருக்கிறதோ கிட்டத்தட்ட half the battle won அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்படிப்பட்ட பெண்களில் கிட்டத்தட்ட 1.32 கோடி பெண்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க்கில், எலிஜிபிள் ஓட் பேங்க்கில் கால்வாசி, அதாவது 4ல் ஒருத்தருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்துருக்குது. நீங்கள் பொதுவாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க, 1000 ரூபாய் இந்த சைடில் கொடுத்துட்டு அப்படியே டாஸ்மாகில் வசூல் பண்ணிடுறாங்கன்னு. அதே மாதிரி ஓட்டுக்காக காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்கன்னு. வாக்காளர்களை தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. எல்லாரும் உடனே 1000 ரூபாயை தூக்கிட்டு டாஸ்மாக் பட்டம் ஓடுறாங்களா? எத்தனையோ பெண்கள் வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணன் முதல்ல ஒன்று போட்டார், ஒரு பக்கம் வந்து ரீல் விடுறதும் இன்னொரு பக்கம் ரீல்ஸ் போடுறதுமா தான் நீங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால் அதை பற்றி பெருசாக நம்ம கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் பெண்கள் என்ன சொல்கிறாங்க, மாத கடைசியில் மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது, பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது, ஒன்றும் இல்லை சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. அப்போ அதே சமயம் இன்னொரு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோன்றாங்க. அது வேலிடான ஒரு ஆர்குமெண்ட்டுங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. டாஸ்மாகை மூடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் உங்கள் பக்கம் தான் நிற்கிறேன், அதுக்காக நானும் உங்கள் கூட வந்து நான் போராடுவேன். அதையும் கொண்டு போய் லிங்க் பண்ணி எல்லா 1000 ரூபாயும் நேராக டாஸ்மாக்கு போகிறதுன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அதை தான் வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அரசியல் இருக்குது. நாங்கள் ஒன்றும் அவியல் பண்ணுறதுக்காக வரலைங்க, அரசியலையும் சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நாங்கள் பண்ணுவோம். மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை என்னைக்குமே வந்து திமுக கூட்டணி கையில் எடுத்தது கிடையாது. அப்போ அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பெண்களுடைய வாக்கு வங்கியை செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் இதில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரதுனால பெண்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படுது, இந்த அரசுடைய நிதி நிலைமை நல்லா தான் இருக்குது. வந்து இப்போ அடுத்தடுத்து உருட்டுவாங்க, ஐயோ கடன் வாங்கிட்டாங்க, நாளைக்கே திவாலா போயிடுவோம், எல்லாத்தையும் ஊற்றி மூட வேண்டியதுதான் அப்படின்னு இப்போ வந்து உருட்டுவாங்க. அதற்கான விளக்கத்தை அடுத்த ரவுண்டில் கொடுக்குறேன். ஆனால் மக்களுக்கு, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்த 2024 சரிங்க, சரி உங்க கனவு அதுவாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க எல்லாரும் போடக்கூடிய வாக்குகள் தான் அதை தீர்மானிக்க போகுது. அதனால அதுல நான் மாற்று கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே இந்த ஆட்சி தொடரும் போது இந்த ஸ்கீம் தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தாண்டி எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை விட சிறந்ததா என்ன சொல்லி மக்களை நாம வந்து நம்ம பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிற எரியுதிடி மாலா ஃபேனை 122 வை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமையில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இவங்க 3 பேர் பேசினது. அக்கா அடுத்தது வந்து பேசுவாங்க, அதுலேயும் இந்த ஆற்றாமை, இயலாமை எல்லாம் வெளிப்படும். அடுத்த ரவுண்ட்ல இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம்.
நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிர்மலா பெரியசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சென்ற வார இறுதி 13ஆம் தேதி என்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை காலை எழுந்த உடனே வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தா திடீரென்று 5000 ரூபா போட்டாங்க. 5000 ரூபா போட்டாங்க. ஆமா, இல்ல எனக்கு வரல, 1-2 வருது. ஏன்னா எனக்கு பத்திரிகையாளர்கள் நிறைய மீடியா நண்பர்கள்லாம் நிறைய பேர் என்னுடைய அவங்க குரூப்ல இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் எல்லாம் கொடுப்பாங்க. அதுல என்னன்னா என்னடா யாரு நம்ம முதலமைச்சரா திமுக அரசாங்கத்திலையா 5000 ரூபா போட்டிருக்காங்களா, ஆச்சரியமா இருக்கே. என்னடான்னு பார்த்தா பரவாயில்லையே, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபருங்கிறது ரொம்ப நல்ல சிஸ்டம் ஆச்சு. ஏன்னா பண பரிமாற்றம் மற்ற திட்டங்களாக வருவதை விட அப்படியே பணமாக வர்றப்போ அக்கௌண்ட்டில் வந்து விடுறப்போ அது உடனடியாக எடுத்து செலவு பண்ணலாம். அது ஒரு 5000 ரூபாய்ங்கிறது அவர்களுக்கு ஒரு சின்ன செலவுக்கு ஆகும். அடுத்து ஒரு கலவரம் வந்தது மனதில். எதுக்கு இருக்கிற திட்டத்துக்கு இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டாது இங்கே போட்டாங்க, இது நிச்சயமாக இது ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு பார்க்குறப்போ பட்டியல் இனத்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் குறிப்பாக மலைவாழ் பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய நிதியை தான் ஒவ்வொரு முறையும் இவர்கள் இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டாங்கிறது எனக்கு தெரியாது. சரி, அந்த பதைபதைப்பு அடங்கிறதுக்குள்ள சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ பதைபதைப்பா இல்ல ஓட்டுக்கான எங்களுக்கு அதைத்தான் சொல்ல வர்றேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அன்பு தங்கை அசோகா, தம்பிகளெல்லாம் விட நீங்க பேசுறீங்க. இதில் என்னடா திடீர்னு இப்படி ஒரு 3000 + 2000 இப்படி கோடை காலம் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் எம் பெண்களையும் மற்றவர்களையும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை எல்லாம் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எலெக்ஷனுக்கு கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்பட்டமாக இது வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய உஷாரா கொடுக்குறாங்களாம். ஏன்னா அவங்க அங்க 10,000 கொடுத்தாங்களாம், அதை இங்க நிதிஷ்குமார் கொடுத்தார் 10,000 ரூபாய். அது 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் கொடுத்தாரு. ஆமா, இருங்க என்ன நிதிஷ்குமார் கொடுத்தார், அதைத்தான் சொல்றோம். அவருக்கு 16,500 கோடி ரூபாய் என்னமோ அவர்களுக்கு மத்திய அரசு வழங்குச்சு. அதுல இருந்து எடுத்து அவர் கொடுத்தார். அது இப்ப அதெல்லாம் 2000 ரூபாய் கொடுத்தாலும் மத்திய அரசு வழங்கும். இல்ல, மத்திய அரசு இல்ல, இது சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல. 2000 ரூபாய் கொடுப்பதென்பது மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கி கொண்டுதான் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். நன்றி. நன்றி மேடம் நிர்மலா பெரியசாமி அவர்களே. திரு மருது அழகராஜ் அவர்களே அன்போடு பேசுகிறேன். மகளிர் உரிமை தொகை தேர்தல் காலத்தை முன்வைத்து பல மாதங்களாக எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட மாதம் 1000 என்பது அரசியல் சூழ்ச்சிகளால் தடுப்பதற்கும் தடை செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த தேர்தல் காலத்தை முன்வைத்து நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு தந்தையாக நான் முன்கூட்டி இந்த 3 மாதத்திற்கான பணத்தை நான் தருகிறேன். வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஒரு பெற்றோராக பிள்ளைகள் லீவில் வீட்டில் இருக்குங்க, ஒரு கேரம் போர்டு வாங்கணும்னு சொல்லுங்கள். ஒரு பெற்றோராக நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த லீவு விட்டுட்டா பிள்ளைங்க அப்புறம் கேரம் போர்டு வாங்கணுமான்னு கேட்குங்க. சினிமாவுக்கு போகணுமான்னு சொல்லுவோங்க. 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கேட்டால் நாங்கள் தான் எடுத்துங்கிறாங்க. ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து ஒரு தாயுமானவனாக இருந்து காலத்தை கணித்து மக்களுக்கு நம் தேர்தலால் வரக்கூடிய இடையூறிலிருந்து இந்த மக்களுக்கு துன்பத்தை தடுப்பதற்காக ஒரு தலைவன் 5000 ரூபாய் போடுறாரு. இதில் எத்தனையோ விமர்சனம் வரும். நாடு கடன் வாங்கிருச்சு. இந்திய நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன் 14 பிரதமர் இருக்கிற போது 55 லட்சம். மோடி வந்ததற்கு பிறகு இந்த 11 வருடங்களிலே வாங்கியிருக்கக்கூடிய மொத்த கடன் 212 லட்சம், 212 லட்சம் கோடி. அதனால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைக்கிற போது விமர்சனங்களை நாங்கள் புறந்தள்ளுகிறோம். உடனே ஓட்டுக்கு கொடுக்குறோம். நான் கேட்குறேன், ஆட்சிக்கு வந்த உடனே ஆவின் பால் 3 ரூபா குறைச்சோமே ஓட்டுக்கா? பெட்ரோல் டீசலை நீங்கள் குறைக்கல, 5 ரூபா நாங்கள் குறைச்சோமே ஓட்டுக்கா? சரிப்பா, இதெல்லாம் ஓட்டுக்கு. பள்ளிகளே காலை சிற்றுண்டிக்கு சோறு போடுறாங்களே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு, அதுகளுக்கு ஓட்டு இல்லைம்மா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓட்டு போடுறாங்க.
உணவு விடுறாருமா. ஆனாலும் பெண்களுக்கு தெரியுங்க, போட்டாங்கல்ல 2024 40க்கு 40 போட்டாங்களா இல்லையா? அவர்களுக்கு தெரியாதா எங்கே போடணும்னு? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு தகப்பன் சொன்னதை மட்டும் நான் இப்பொழுது சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு தகப்பன் சொன்னான் என் வீட்டு பக்கத்தில், என் பிள்ளைய கல்லூரிக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன், கஷ்டம் சார், என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன், புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை வச்சு மாதம் 1000 ரூபாயை இந்த பெரியவருடைய புள்ள கொடுத்துச்சு சார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட சொல்லலை சார், பெரியவருடைய புள்ள கொடுத்தாரு, மாதம் 1000. அது காலேஜுக்கு போகுது. அடுத்து கட்டி கொடுத்துருக்கு என்ன பண்ணணும்னு நினச்சேன், கட்டி கொடுத்துட்டா மாதம் 1000 உரிமை தொகைன்னு அதுக்கு வந்திருக்கும் சார். 2 புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு போகிறதுக்கு 1000, கட்டி கொடுத்துட்டா 1000 வந்துடுது. அடுத்து என் பிள்ளை எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனால் எந்த ஹோட்டலில் தங்குமோ, பாதுகாப்பு இருக்குமோ, பணத்துக்கு என்ன செய்வோம்னு நினச்சேன், தோழிகள் தங்கும் விடுதின்னு ஒன்று கொண்டு வந்தார் பாருங்க. இதுதாங்க ஒரு தலைவனுக்கு அழகு. ஒரு தகப்பனாக நான் எதையெல்லாம் என் பிள்ளைக்கு செய்ய முடியவில்லை என்று நினைத்தனோ அதையெல்லாம் ஒரு தகப்பன் ஜாமியாக இருந்து கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறார் என்று சொன்னால், ஒன்று மட்டும் தலைப்பு வச்சுருந்தீங்க, 5000 வரவு 2000 வாக்குறுதி தேர்தலை மாற்றுமா என்று கேட்டீங்க. நான் கூட அது மாற்றுமா மாற்றாதா அது மக்களின் தீர்ப்பு. நிச்சயம் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கும் என்பது உங்கள் பதற்றத்திலிருந்தே தெரிகிறது. மீண்டும் வருகிறேன், நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டுகளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மருது அழகராஜ் அவர்களே. 2வது சுற்றில் முதலாவதாக திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை மீண்டும் பேசுகிறேன். அக்கா ஷர்மிளா அக்கா வந்திருக்கனால வழக்கம் அக்கா பாட்டு போடுவாங்க, நம்மளும் ஒரு பாட்டு பாடியே ஆரம்பிக்கலாம். அக்கா பாடலாம்ல? நைட்டா நான் நீ லைட்டா கொஞ்சம் லைக்கு போடுறிய, டைட்டா நான் கொஞ்சம் நீ ரீட்வீட்டு பண்ணுறிய. சட்டமன்றத்தில் இப்போ உங்க கொள்கையே இல்லாம சட்டமன்றத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் பேர் துணை முதலமைச்சரா. அவருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இவர் இளம் பெரியாராம். சரி, ஒருத்தர் இளம் பெரியார், இன்னொருத்தர் சட்டமன்றத்தில் உட்காந்து உதயநிதி அவர்கள் தான் ரெண்டு சூரியனா தமிழ்நாட்டுக்கு. ஒன்று கிழக்கிழந்து உதிக்கு தான், இன்னொன்று உதயநிதி என்ற ஒரு சூரியன்னு ஒருத்தர் பேசுறாரு. இந்த கோடை காலத்தை சமாளிக்க காசு கொடுத்தீங்கல்ல, உங்களை சமாளிக்க தானே. இந்த சூரியன் தான் கொல்லுதுன்றதை நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல. ஆரம்பத்துலேருந்து என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். வதைக்கிறது யாரு? இந்த சூரியன். பெண்கள் இங்கே ஒவ்வொரு துறையிலும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5000 ஓவாயை கொடுத்துட்டு நாங்கள் இது மூலம் பெருசாக நாங்கள் சாதிச்சிட்டோம். இங்கே போராடாத பெண்கள் யார் இருக்கா? போராடாத குழந்தைகள் யார் இருக்கா? பள்ளிகளாவது பள்ளி அறியா? முதல்ல ஸ்கூலில் போனீங்கன்னாக்கா பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு அன்பின் மகேஷ் இன்ன வரைக்கும் எதுவுமே பேசலை. அங்கே நின்று நடிப்பு அரக்கனுக்கு டஃப் கொடுத்து நடிக்க வேண்டியது, புரியுதுங்களா? சும்மா இந்த சீன் போடுறவெல்லாம் வேணாம். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை வளங்களை கனிம வளங்களை திருடுறான்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் சொன்னதுக்கு அவர் பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு வெட்டி கொன்ன ஆட்சி இந்த ஆட்சி. இன்னொரு இஸ்லாமியரை லாரி ஏற்றி கொன்ன ஆட்சி இந்த ஆட்சி, புரியுதுங்களா? இன்றைக்கு ஊடகத்துறை சார்ந்த கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறானுங்களா இல்லையா? அதை கண்டிச்சிங்களா முதல்ல யாராவது? இன்ன வரைக்கும் அந்த எம்எல்ஏ கைது செய்யப்படலை, புரியுதுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வேஸ்ட் லேண்ட் இன்னைக்கு நீ அறிமுகப்படுத்துறது யாரு? இன்னைக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிருக்காங்க. அரெஸ்ட் ஆயிருக்காரா? எங்க இருக்காப்ல? உங்க ஆட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரெஸ்ட் ஆக மாட்டாரு. அசோக் தம்பி எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, கரெக்டுங்களா? கடைசி வரைக்கும் உங்க ஆட்சியில எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. நீங்க பெண்களை பத்தி பேசவே கூடாது. பெண்களை உச்சபட்சமாக கேவலப்படுத்துறது யாரு? திமுக காரன். நீங்க உட்கார்ந்து பேசி இன்னைக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து உதயநிதி சொல்றாரு இவர் தான் சிறந்த பேச்சாளரா. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் சொல்ற அண்ணன் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராமா. யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் ஸ்டாரா? நான் கேட்கிறேன், ஊடக சூப்பர் ஸ்டாரா? பெண்கள் அவர் பேசுறதை கேட்டு அப்படியே மகிழ்ந்துட்டாங்களா? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? முதல்ல பெண்களை பற்றி எவ்வளவு இழிவா தரக்குறைவா நீங்க செஞ்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க, நடத்திருக்கீங்கன்னு பாருங்க. உதயநிதி கையால சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அவார்டு எதுக்கு? இந்த பெண்களை கேவலமா பேசுறதுக்கு, இந்த கெட்ட வார்த்தையை போட்டு பேசுனதுக்கு. எந்த பெண்களை அவர் பேசல சொல்லுங்க? எந்த கட்சியில் உள்ள பெண்கள் அவர் பேசல. நீங்க பேசலாமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு யார் காசு கொடுத்த? உங்க ஒப்ப வீட்டு காசா கொடுத்த? உதயநிதி சொன்னது, நான் சொல்லல. உதயநிதி சொன்னது உங்க ஒப்ப வீட்டு காசியா கொடுத்தேன்னு கேட்டார்ல. உங்க ஒப்ப வீட்டு காசானே யாரு காசு? நம்மளுடைய காசை எடுத்து கொடுத்து நீ நான் லேபிள் வச்சுட்டு சுத்துற நீ தொடர்ச்சியா எங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே உங்களை கிழிச்சிட்டோம், நாங்கள் அப்படியே முன்னேற்றிட்டோம். இதில் இவர் வேற காலையில் அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. காலையில் உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இவங்க அக்கா சொல்கிறாங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு செலவு இருக்குல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு வக்கத்து போய் தான் நிற்கிறாங்க. இப்போ அதான அர்த்தம்.
இத்தனை வருஷமாக 70 வருஷமாக நீ ஆட்சி செஞ்சு அந்த மக்களை இன்னமும் நீ 1000 ரூபாய்க்காக கொண்டு வந்து கையேந்து நிற்க வைக்கிற. காலையில் அந்த குழந்தைகளுக்கு சோறு போடுறதுக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றாமல் அவங்கள வச்சுக்கிட்டு நீ சோறு போட்டுட்டு, இது பெரிய சூழ்ச்சி, திட்டமிட்ட சூழ்ச்சி. ஒன்று நீங்கள் சாதிக்குள்ளே அவங்களை சிக்க வைக்கிறது, சாதி அரசியல் பண்ணுறது. இன்னொன்று பொருளாதாரத்தில் அவங்களை வந்து பின்தங்க வச்சு பொருளாதாரத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது, அந்த வேலைக்காக தொடர்ந்து அவங்களை போராட வைக்க வேண்டியது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் சாதி, இன்னொரு பக்கம் வறுமை. இந்த வறுமையை ஒழிச்சு தூக்கி போடாமல் காலங்காலமாக இங்கே உட்காந்து இவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு, இவங்க என்னமோ வந்து பெண்களுக்கு வந்து அப்படியே 500 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 10,000 ரூபா கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து அப்படியே சமூகத்தை மாற்றிட்டோம். என்ன தான் நீ மாற்றி இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் உருப்படியா? என் சமூக பெண்களுக்கு என்ன நீங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கீங்க? தற்சார்பு முறையை வளர்த்துருக்கீங்களா? வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்தது சென்னையில் தானே, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க தானே இவங்க. அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டது மாசு தானே, மாசு தானே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு பெண் பாலியல் அத்துமீறல் நடந்துருக்கு. ஆனா இவர்கள் சொன்னக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் எதுக்கு அந்நேரம் அங்க போனா? செருப்பு கழட்டி அடிக்கிறது சொன்னவன் எல்லாத்தையும். அந்த பெண்ணு எங்க போகணும், எங்க போகக்கூடாதுன்னு நீ யாரா முடிவு பண்றதுக்கு? ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதற்கான வேலையை தான் நீங்க செய்யணும். இங்க சட்டம் ஒழுங்க சரியான முறையில் நடத்த தெரியணும். நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபினை ஒழிச்சிருவோம், ஹெராயினை ஒழிச்சிருவோம். எங்கடா ஒழிச்சிருக்கேன்னு பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க, பூரா எடுத்து வித்துக்கிட்டு கிடக்குறான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறாராம். எப்படி அறிவு இருக்கிறோம், நாங்க அறிவு திருவிழா நடத்துறோம். இந்த காசியப்பன் பாத்திரங்கள் ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் தெரியுமா உங்களுக்கு? காசியப்பன் பாத்திரங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி கப்பு வாங்கிட்டு வந்தான். முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, துணை முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி. புரியுதுங்களா? இதை கூப்பிட்டு வந்தது ஒரு அமைச்சர். அவர் அமைச்சர் கூப்பிட்டு வர்றாரு. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? அவருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கான முயற்சி, அவருக்கு வீடு கொடுக்கறதுக்கான முயற்சி. கேட்டால் எங்களுக்கு அறிவு இருக்குன்றாங்க. உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே வந்து போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டுருமோ, பாலியல் அத்துமீறல் நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் அந்த சமூகத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி 70 வருஷமாக கொடுத்துட்டு வெக்கம் இல்லாமல் எலெக்ஷன் வரும்போது மட்டும் காசு தூக்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து திராவிடன்னு சொல்லி பேசிட்டு போகிறது 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. நிச்சயமாக இந்த காசுனால உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இன்னும் 3 மாதத்தில் முச்சந்திக்கு போகிறது கன்ஃபார்மாக நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களே. அடுத்ததாக சகோதரி தாரிகா சல்மான் அவர்களே அன்போடு பேசுகிறேன். திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு திமுக பதவியேற்றதுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது பீகார் மாடல் ஆட்சி. பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க வாக்குக்கு, பெண்களுக்கு பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் 9,000 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். 6 வித்தியாசம் வேணும்ல. 4,000 குறையுது, நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. 4,000 5,000 தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா? எங்க வந்து உங்களுக்கு 3,000, ஜனவரிக்கு 1,000, அதெல்லாம் விட்டுறீங்க. 9,000 6 வித்தியாசம் இருக்கணுமா இல்ல? எங்களுக்கு அவங்களுக்கும். அதனால 9,000. அதனால பிஜேபி வேற, திமுக வேற இல்ல. இவங்க எங்களை சொல்லுவாங்க பிஜேபியின் பி டீம். நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம். மெயின் டீமே திமுக தான். ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு நாகப்பாம்புடைய விஷம் தோய்ந்த பிளவுபட்ட 2 நாக்கு இருக்கு இல்லையா? அதுல ஒன்னு பிஜேபினா ஒன்னு திமுகங்க. அதனால சொல்றோம் திராவிட மாடல் ஆட்சி இனிமே மாறு தட்டிக்காதீங்க, பிஜேபி மாடல் ஆட்சி. அவ்வளவுதான். அப்ப இந்த மக்களுக்கு எதை இலவசமா கொடுக்கணுங்கிறதுல ஒரு அரசாங்கம் உறுதியா இருக்கணும். எதை இலவசமா கொடுக்கணும்? கல்வி இலவசமா கொடுங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்றோம்? கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெருமை மிக்க வாழ்வு, குடிக்க நல்ல நீர், நடக்க நல்ல பாதை, எரிக்க தடையில்லா மின்சாரம், இதெல்லாம் கொடுங்க என் மக்களுக்கு. அதை விட்டுட்டு டாஸ்மார்க்கில் வீரனை கொடுக்குறதும், மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுக்குறதும், யார் விட்டு காசை கொடுக்குறீங்க? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இருக்கு, அத்தை விட்டு கோழியை எடுத்து மாமாவுக்கு சமையல் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. எந்த பணத்துலேருந்து செய்கிறீங்க? யாருக்கு செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? இனாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது வாக்கு அரசியல் தானே, மக்கள் அரசியல் இல்லை இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. வளமையாகவே அழகாக பேசுவாங்க. அந்த காணொலியில் நல்லா விரிவாக அழகாக பேசியிருக்கிறாங்க. நாங்கள் 5,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப செலவுக்கு நீங்கள் அதை வச்சுக்கோங்க, அன்றாட வீட்டு செலவுகளுக்கு நீங்கள் அதை வச்சுக்கோங்க, குழந்தைகளின் கல்வி செலவுக்கு அதை வச்சுக்கோங்க, மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க, பல அத்தியாவசிய செலவுக்கு மாதம் 1000 ரூபாயை வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஐயா இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டு மல்லிகை கடை லிஸ்ட்டு சொல்கிறேன். காடை ஒரு உள்ளு, கொக்கு ஒரு உள்ளு, கௌதாரி ஒரு உள்ளுங்கிற மாதிரி மிளகா, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டால் ஒரு வீட்டுக்கு மாதம் அத்தியாவசிய செலவு என்ன? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் டுடே?
இன்றைக்கி என் பிள்ளை நீட் தேர்வு படிக்குதுன்னா 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். டியூஷன் செலவு கட்டிக்கங்க, பிள்ளைகளின் படிப்பு செலவு கட்டிக்கங்கிறாங்களே 1000 ரூபாயை. இந்த 1000 ரூபாயை கொண்டு என்னென்ன தான் செய்கிறது? வைஃபையை கட்டி விடுவாங்களா? வைஃபை இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பிள்ளைகளும் ஆன்லைனில் படிக்குது. செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா? என்ன செய்கிறது? மின் கட்டணம் கட்டுறதா? என்ன செய்கிறது? பார்த்து செலவு செய்யுங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஓவர் நைட்டில் ஒபாமாவை உங்களை ஆக்கிடலான்னு ஒரே நாள் நைட்டில் செக்ரட்டரியேட்டுடைய அனைத்து தளமும் பயங்கரமாக செலவு போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. வேலை செஞ்சு விடிய உட்காந்து அப்படி தூங்காமல் கஷ்டப்பட்டு போட்டுருக்குறேன். ஏன்னா பிஜேபி என் கையை பிடிச்சி நிறுத்த பார்க்குறாங்க. நீங்களே பிஜேபியை பார்த்தா காப்பி அடிக்கிறீங்க, உங்களையே உங்கள் ஃப்ரெண்ட் நிறுத்த போகிறாங்க. பார்த்து செலவு பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி தொங்க விட்டுவிட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டா அது செலவே ஆகாது. 5 வருஷம் இல்லை, மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு ஒரு வேளை வந்தால் அது வரைக்கும் இருக்கும் பத்திரமா. ஒரு படத்தில் மனோரமா கோழியை கட்டி தொங்க விட்டுருவாங்க, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா பார்த்து செலவு பண்ணோம்னா அது பத்திரமா இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மருத்துவ செலவுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் கொடுத்த வீரனை குடிச்சுவிட்டு குடல் வந்து சாக கிடக்கிறான், லிவர் சிராசிஸ் வந்து, அவனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். 1000 ரூபாயை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? படிக்க போன பிள்ளை வீட்டுக்கு திரும்ப மாட்டேங்குது. பாதுகாப்பு இல்லை. நீங்கள் பாதுகாப்பை கொடுக்கல. பெண்களை பற்றி எவ்வளோ உங்களுக்கு கரிசனம், எவ்வளோ உங்களுக்கு அக்கறை. நீங்கள் சொல்கிறாரு பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், வேறு எந்த மாநிலமும் அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை, அதே காணொலியில் வேறு எந்த மாநிலமும் அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடைந்திருக்கிறது. அனைத்து நிதிநிலைகளும் எப்படி சொன்னாங்கன்னு தெரியலங்க இந்த வார்த்தையை. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு எந்த மாநிலமும் அடையாத பொருளாதார வளர்ச்சியே இல்லை, எல்லா மாநிலமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உருப்படாத அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அதல பாதாளத்தில் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இல்லை, ஜிடிபியில் ரெட்டை இறக்க வளர்ச்சி உண்மையிலேயே அடைஞ்சிருக்கிறாங்க. 1 கோடி உண்மையிலேயே ஜிடிபி growth மைல்ட் அட்டாக் முடியல. இல்லைங்க, ஒரே நாளில் இவ்வளோ அதிர்ச்சி என்னால் தாங்க முடியாது சாமி. இல்ல, நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்துருக்கு. நம்ம பணக்கார மாநிலம் தானா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆமா, நம்ம ஜிடிபில போக்குவரத்து துறை டீசல்ல ஓடாம கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏன் என் அக்கா தங்கச்சி அங்கன்வாடி ஊழியர்கள் தெருவுல ரோட்ல தார் சாலையில படுத்துக்கிட்டே எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கறாங்க? உழைப்பின் ஊதியத்தை ஏன் நீங்க வழங்க மாட்டேங்கிறீங்க? உழைப்புக்கான மரியாதை இல்லை, ஆனா இனாமாக நீங்க பணத்தை தூக்கி விட்டுறீங்களே எப்படி? ஐயா முதல்வர் அப்பா தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாங்க. ரொம்ப சிறப்பு. தகப்பன் சாமி தமிழகத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்கிறாங்க. வீதிக்கு வீதி மதுக்கடைகளை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. வீரனை விநியோகம் செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் தகப்பன் சாமி செய்தது. இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? மதுக்கடைகளை இழுத்து மூடுவோன்னு சொன்னாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை, மறுவாழ்வு மையங்களை உருவாக்குவோன்னு சொன்னாங்க. தமிழகம் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டோம்னா 500 டாஸ்மாக நாங்கள் மூடிட்டோம்னாங்க. ஐயா நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரி, நீங்கள் மூடினது எல்லாமே வியாபாரம் இல்லாத கடைங்க, ஓட்டம் இல்லை, லாபம் இல்லாமல் இருந்தது. அதையெல்லாம் மூடிவிட்டு பல லாபம் உள்ள கடைகளை திறந்துருக்குறாங்க. FL2 வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி FL2 வருது. ரொம்ப ஆபத்தாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எல்லை மாவட்டங்களை நீங்கள் பாருங்கள், வேலூர், ஆந்திரா கிட்ட, கர்நாடகா கிட்ட, கேரளா கிட்ட இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்கள், எல்லை மாவட்டங்கள் மூலமாக மெத்தபெட்டமைன் வருது, போதைப் பொருள் விநியோகிக்கப்படுது. இன்னைக்கு படிக்கிற பிள்ளை பாஸ்மார்க் வாங்குறதுக்கு பதிலாக டாஸ்மார்க்கு போகிறான், கையில் மெத்தபெட்டமைன் வச்சிருக்கிறான், போதைப் பொருள் வச்சிருக்கிறான். இதையெல்லாம் மாற்றுறதுக்கு யாரால முடியும்னா நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் வந்துதான் மாற்றுவோம். தமிழ்தாய் வாழ்க, தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர். நன்றி சகோதரி தாரிகா சல்மான் அவர்களே. மாச மளிகை லிஸ்டே கொடுத்து அனுப்புகிறோம், கொஞ்சம் முடிஞ்சா வாங்கி போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. 5000 ரூபா பத்தலை அப்படின்னு. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விஜயதரணி அவர்களே அன்போடு பேசுகிறேன். சகோதரர்களே, இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் அரசின் மீது தொடர்ந்து வைக்கப்படுகிறது. எல்லா கட்சியும் ஆளும் அரசை தான் கை காமிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தனிநபர் மசோதா பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்தவன் நான். இது மது புழக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா, பாளையங்கோட்டையில் அரசு பள்ளியில் சிறுமிகள் கையில் மதுபானம், அந்த வீடியோ வெளியானது. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சம்பவம் நடந்தது உண்மைதான். அந்த வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்தோம்.
இப்போ சிறுவர்கள் கையில் மதுபானம் கிடைக்கக்கூடிய, அது சிறுமிகள் கையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு விநியோகம் செய்கிறது. அதான் பார்க்க வேண்டிய ஒன்று. பிஜேபி ஆள்ற மாநிலத்திலலாம் மதுபானமே இல்லைல்ல மேடம்? இல்லை, ரொம்ப குறைவு. முக்காவாசி மாநிலங்களில் முக்காவாசி மாநிலங்களில் மது குஜராத், பீகார் எல்லாமே தடை செய்யப்பட்ட மாநிலங்கள், ப்ரொஹிபிஷன் அமலில் இருக்கிற மாநிலங்கள். சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம், எப்பயுமே கம்பேர் பண்ணிட்டுருக்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம என்ன சரி செய்யணும் நாம் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை என்பது மற்ற மாநிலங்களில் அதிகமாக இருக்கே அப்படின்னு. அப்போ இங்கே நடக்கிறது ரொம்ப கரெக்டாக? 55% பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்குது, என்சிஆர்பி டேட்டா. அதே மாதிரி போக்சோ சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். எப்படி அதிகமாச்சு? போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமே இவ்வளோ உயர்ந்திருக்கு. போன அதிமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமே இவ்வளோ உயர்ந்திருக்கு. அப்படி இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நிதிகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கெல்லாம் கேட்டோன்னா அதுக்கெல்லாம் போலீஸ்க்கு ஃபண்டு கிடையாது, போலீஸை மாடர்னைஸ் பண்ண ஃபண்டு கிடையாது, மத்தியிலேருந்து அதுக்கு ஃபண்டு கொடுத்தாலும் அதை டைவர்ட் பண்ணிடுறது. இது மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிதி இல்லை, தொடர்ந்து இதான் நிதி இல்லைங்கிறது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போனால் கிட்டத்தட்ட 23 வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மின்சார கட்டண கணக்கீடு மாதந்தோறும் எடுக்கப்படும். நமக்கு மின்சார கட்டணம் மாதந்தோறும் எடுத்தால் குறையும், பில்லு குறையும். ஆனால் இன்றைக்கி பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். அந்த நிலைமையில் தான் மின்சார கட்டணம் இருக்குது. அதே மாதிரி கல்வி கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும்னாங்க, நகைக்கடன் ரத்து செய்யப்படும்னாங்க, டீசல் விலை குறைக்கப்படும், 4 ரூபாய் குறைக்கப்படும்னாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், 1000 வழங்கப்படும். நாங்கள் அனைத்து பேருக்கும் கொடுக்கல, 1,20,00,000 பேருக்கு கொடுக்கல. அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளில் மகளிர் இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்படும். அரசு வேலை வாய்ப்பில் 40% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொன்னாங்க, நிறைவேற்றலை. இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னாங்க அரசு வேலை வாய்ப்பில். இது வரைக்கும் அதை அமல்படுத்தலை, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. பெண்களுக்கு உதவி செய்யணுன்னா இப்படி உதவி செய்யணும். நம்ம 40% சொன்னதை நிறைவேற்றிருக்கணும். அதை நிறைவேற்றிருந்தால் அது மகிழ்ச்சி. அது மாதிரி தமிழகத்தில் புதிய கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம். நாங்கள் அம்மா உணவகத்தை மூடு விழா கண்டுட்டாங்க, அது நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஊழல் 35% ஊழல். இந்த ஊழல் ஆட்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ப்ராஜெக்ட் இங்கே நிறைவேற்றினாலும் என்ன போய் மக்களை போய் சேரப்போகுது? கடைசி மனிதனுக்கு போய் சேராது எதுவுமே, ஊழல்லையே போயிடும். அந்த 10,000 பற்றி சொல்கிறேன் நீங்கள்? அதான் சொல்கிறேன். இந்த ஜீவிகா திட்டம், பீகாரில் ஜீவிகா திட்டம், இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குற திட்டம் எல்லா பிஜேபி ஆள்ற எல்லா மாநிலத்திலும் இருக்குது. 20 மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கு பிஜேபி. இன்னைக்கு வலிமை வாய்ந்த கட்சி. இதே மாதிரி 2000 கொடுத்து 2000 தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இருக்கிற திட்டம். எங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அதே நேரம் ஜீவிகா திட்டம் 10,000 ரூபாய் கொடுத்தது ஜீவிகா திட்டம். நீங்கள் அந்த ஜீவிகா தீதி திட்டத்தில் என்னென்னா மாதம் 10,000 ரூபா 2 லட்சம் வரை. அந்த திட்டத்தில் என்னென்னா தொழில் முனையும் பெண்களுக்கு, சிறு தொழிலில். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் வரவிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கே பிஜேபி வளர்ந்துரும் இல்லையா, அதிமுக கூட்டணி வலுவாயிடும் இல்லையா, அதனால அந்த 10,000 ரூபாய் திட்டத்தை வரவிட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதிமுக 2 லட்சம் வரைக்கும் 10,000 வருமா? வரும். என்னெல்லாம் வரும் அதையும் சொல்கிறேன். 2,000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு, அப்படி 24,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் கோடைக்காலம் அதையும் சேர்த்துக்குங்க 2,000 ரூபாய், அப்போ 26,000 ஆயிடுச்சு. அப்புறம் பொங்கல் ஒரு 3,000 அதையும் சேர்த்துக்குங்க, அது 29,000 ஆயிடுச்சு. சொல்லாதீங்க, கொடுக்க வேண்டியது எடப்பாடி இல்லை, கொடுப்பாங்க. கொடுக்க வேண்டியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், உதவ வேண்டியது நாங்கள் செய்வோம், உதவுவோம். உறுதியாக மத்திய அரசு உதவி செய்யும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவங்க தான் மத்திய அரசு திமுக ஏற்றுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு லாபகமாக மத்திய அரசை வச்சு காரியங்களை சாதிக்க தெரியல. முட்டாள் அரசு, ஆளுமையற்ற திறமையற்ற முட்டாள் அரசு பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்க்கலாம்ல. இந்த ஜீவிகா திட்டம்னா நல்ல திட்டம். 2 லட்சம் ரூபா வரை ஒரு பெண்ணிடம், தொழில் முனையும் பெண்ணிடம் இருக்கும். அந்த காசை வச்சு அவங்க நிறைவேற்றலாம். ஸோ ஒரு திட்டத்திலையும் நீங்கள் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய திட்டங்களுக்கு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம் எல்லா மாநிலத்திலையும்.
இந்த மாநிலத்திற்கும் அதில் வந்து சேர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும்னா நமக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு அமைப்பெற வேண்டும். மத்தியில் இருக்கக்கூடிய அரசோட இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு அரசு தமிழகத்தில் அமையணும். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி வரும்பொழுது இவ்வளோ நிதிகளும் வரும், இவ்வளோ திட்டங்களும் வரும், இன்னும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு இட்டு செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி வரும்பொழுது, ஆட்சி அமைக்கும் பொழுது நிச்சயமாக அனைத்து திட்டங்களும் இங்கு வந்து சேரும் என்பதை என்னால் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நன்றி விஜயதரணி அவர்களே. அடுத்ததாக இரண்டாவது சுற்றில் டாக்டர் ஷர்மிளா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வரும் ஆனா வராது. விஜயதரணி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க பாருங்க, அடுத்தது வந்து என்டிஏ ஆட்சி அமைஞ்சோன்னா 10,000 ரூபாய் இங்கேயும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் மோடி அவர்கள் இருக்கிற ஸ்கீமுக்கே வேட்டு வைக்கிறதுக்கு நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இலவச பஸ் பயணம்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், இலவச பஸ் பயணம் கொடுக்கறதுனால தான் மெட்ரோ வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவர் அந்த பக்கம் ஒரு பிட்டை போடுறாரு. இங்கே எடப்பாடி அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே யார் சொல்றது நிற்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் யார் சொன்னது அந்த கூட்டணியில நின்று இருக்கு அப்படிங்கறதும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஜீவிகா தீதின்னு ஒரு திட்டம், அதை தமிழ்நாட்டுக்கு வராம தடுக்கிறாங்க. அக்கா மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது இங்க ரொம்ப காலமா இருக்கு. அது மூலமா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல இங்க கடன் உதவி கொடுத்து தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த அரசாங்கம். நீங்க என்னமோ புதுசா ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே ஜீவிகா தீதி திட்டத்தை கொண்டு வந்துட போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்கெல்லாம் பேசலாமா? 2 நாள் முன்னால உங்க கட்சி மாநில தலைவர் ஒரு நடிகையை பத்தி என்ன பேசினாரு அப்படிங்கறது சமூக வலைதளம் அவன் காரி துப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பெண்களை மதிக்காம இவ்வளவு கேவலமா ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு மதிப்பு இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணாடி எடுத்து உங்க முகத்தை பாத்துக்குங்க, அதுக்கப்புறம் அடுத்தவனை வந்து குறை சொல்லுங்க. அப்புறம் 40% வேலை வாய்ப்பை எங்க நிறைவேற்றினாங்க? 33% இன்னும் கொடுக்க உங்களுக்கு வக்கில்ல. 2 முறையா அதிக பெரும்பான்மையோட ஆட்சியில இருந்தீங்க மத்தியில. 33% நிறைவேற்றணும்னா அதுக்கு சென்சஸ் எடுக்கணும். அது எப்போ எடுப்போம்? அது நாங்க எடுக்கும் போது எடுப்போம். இதைத்தான் சொன்னேன், வரும் ஆனா வராது. அதுக்கப்புறம் இங்க பேசுனாங்க தாரிகா, ரொம்ப ஏத்த இறக்கத்தோட ரொம்ப அழகா பேசுனாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். பாவம் அவங்க வளர்ந்து வந்த பட்டறை அப்படி ஆட்டுக்கும் மாடுக்கும் மாநாடு நடத்திருக்கிட்ட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், போராட்டங்கள் இவ்வளவு நடக்குது, வரியை வந்து அதிகரிச்சிட்டீங்க அப்படின்லாம் பேசுனாங்க. சில விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வரி இப்போ அதிகரித்த மாதிரி ஏன் தெரியுதுன்னா, 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது வரியை ஏற்றலை. படிப்படியாக வரியை ஏற்றிருந்தாங்கன்னா அந்த நிதி சுமை இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது. 10 வருஷமா நீங்க பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியிலேருந்து போனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு என்ன பண்றான்? உதயமின் திட்டத்துல நீங்க கையெழுத்து போட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க வரியே ஏத்த மாட்டோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. இல்ல கேளுங்க, 10 வருஷம் அதிமுக ஆட்சி முடியும் போதுதான் நாங்கள் சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம்னு சத்தியம். ஆமாங்க, ஒன்றிய அரசு தரப்புல இருந்து நீங்க சொத்து வரியை உயர்த்தினாதான் உள்ளாட்சிக்கு நாங்க நிதியை கொடுப்போம்னு சொன்னா என்ன பண்ண சொல்றீங்க? இங்க என்ன சொல்றீங்க? இல்ல இவங்களோட லாஜிக் பாருங்க, ஒன்றிய அரசோட நாம இணக்கமா போகணும், அப்பதான் நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசோட இணக்கமா போகலைன்னா நிதியை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நாடு பூராக சொத்து வரி, இந்த இபி கரண்ட் பில்லு இதெல்லாம் நேஷன் வைடு ஏறி இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றேன், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்புறம் அந்த வரி ஏறிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, யார் அதிகம் இந்த மாதிரி வரி கட்டுறாங்க, யாருக்கு நலத்திட்டம் போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பக்கம் சொத்து வரி எவங்க கட்டுவான்? சொத்து நிறைய வச்சிருக்கிறவன் தானே சொத்து வரி கட்டுறான். ஆனா இந்த 1000 ரூபாய் யாருக்கு போகுது? ஏழை எளிய மக்களுக்கு தானே போகுது. இவங்க கார்பரேட்டுகளுக்கு 30% வரியிலேருந்து 22% குறைச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி அவனுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. கார்பரேட்டுக்கு இப்படி கொட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து கசக்கல. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அது உங்க கண்ணை உறுத்துதா? இவங்க பேசும்போது சொல்றாங்க உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கல, என்னமோ சம்பளமே கொடுக்காத மாதிரி பேசுறாங்க. உழைப்புக்கான ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், அவங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகளும் நாங்கள் முன்வைக்கிறோம்.
ஆனால் அதற்காக ஏழை எளிய மக்கள் இது எப்படி இருக்குது தெரியுமா? 14 லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து சம்பள உயர்வு கொடுக்கல, ஆனால் 1.5 கோடி பேருக்கு அந்த 1000 ரூபாய் அவங்களுடைய சப்சிஸ்டன்ஸ் சர்வைவலுக்காக கொடுக்குறோம். சம்பள உயர்வு இல்லை, அவங்களுக்கு சம்பளமே இல்லை, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது உங்கள் கண்ணை உறுத்துதா? SC ST ஃபண்ட்ஸை வந்து இது எப்படின்னா ஒரு அரசுடைய ஃபண்ட் அப்படின்னு வரும்போது SC ST சப் பிளானுக்குன்னு ஒதுக்குற ஃபண்டை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது சட்டம். அதை ஒரு அரசு நினைச்சாலும் செய்ய முடியாது. அதை இந்த அரசு செய்யவும் இல்லை. ஆமா, அதற்காக அபிஷியலா அப்படி பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு குத்தம் சொல்லி மக்கள் மனசுல வந்து ஏதாவது ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லியே பழக்கப்பட்ட கூட்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் விளக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. அப்புறம் கடைசியா நம்ம குரூப்புக்கு வரேன். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கு பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையா? பெண்களுடைய பாதுகாப்பு என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எங்க உங்க தலைவரோட ஒரு கொலீக், உங்க திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகையை எதிர்கட்சி உங்கள் கொள்கை எதிரியுடைய மாநில கட்சி தலைவர் அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு. விஜய் கிட்ட இருந்து ஒரு மறுப்பு வந்துதாங்க, ஒரு அறிக்கை வந்துதாங்க. அவருடைய பர்சனல் விஷயத்தை பத்தி யாருக்குமே பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதுல நான் நிக்கிறேன் அவர் கூட. ஆனா உங்கள் திரைத்துறையை சேர்ந்த உங்களோட கொலீக் ஒரு கண்டன அறிக்கை அது வந்தது அவர்கிட்ட இருந்து. அப்புறம் பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்மல் குமாரோடைய யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி வராதா கூட்டணிக்கு ஏங்கி நிக்கிறீங்களோ அதே காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அவரையும் பிரியங்கா காந்தியோடைய மகளையும் இணைத்து வைத்து கொச்சையா பதிவு போட்டவன் தான் அந்த மனுஷன். உங்களுக்கெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ பெண்களை மதிக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் உதயநிதி தூங்கிட்டாரு. உங்கால 72 நாளா பணிகளை தூங்க உதயநிதி 2 நிமிஷம் தூங்கிட்டாராம். அது இவங்க கண்ணை உறுத்துது. மேடையில ஏறி யாருக்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு தெரியுமா? வழக்கமா எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை சொல்லி நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நம்மால எப்படி தெரியுமா ஓட்டு கேட்பாரு? குட்டீஸ், உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தடவை நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது மம்மி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி இருக்கிற கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரசு அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓட்டு போடும் பொழுது எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக மக்கள் உரிமைக்காக கடத்துல நின்று போராடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இறுதியாக மக்களோட என்னைக்கும் நிற்பாங்களா, அந்த நம்பிக்கை நம்ம அவங்க மேலே வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து சிந்திச்சு யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே. நிர்மலா பெரியசாமி அவர்களை அன்போடு பேச அளிக்கிறேன். நான் இன்னும் அந்த 5000 ரூபாயை மேட்ரையே விடலை. அதுதான் கோர் சப்ஜெக்ட். அதை இன்னும் பேச வேண்டியது இருக்குது. 27 மாதங்கள் கழித்து 28வது மாதம்தான் ஒரு 40 லட்சம் பேருக்கு தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள்னு பிரித்து கொடுத்தீங்க. அதற்கு பிறகு 24 பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு அடிஷ்னலாக கொடுத்தீங்க. அதற்கு பிறகு இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வர்றோன்னே அதை இன்னமும் 1,31 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இது முழுக்க தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவமா இல்லையா? அதுக்காக மக்களை வாக்காளர்களை தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு பண்றதுக்கான ஒரு முன்னேற்பாடா இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா 60 மாசங்களுக்கு இப்ப 5 வருஷம் 1000 ரூபாய் கொடுத்திருந்தா 60,000 ரூபாய் வந்திருக்கணும். இப்ப என்னது, அன்பு தங்கை தாரிகா சொன்னது மாதிரி ஒரு 9,000 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டா கூட மிச்ச பணம் என்னாச்சு, எங்க போச்சு? முதலமைச்சரை பார்த்தா யாராவது கேட்கணும், எல்லாரும் சோசியல் மீடியால கேட்கணும். ஏன் உங்களுக்கு நஷ்டம் இல்லையா? உங்க வீட்டுல உங்க சகோதரிகளுக்கு உங்க மனைவிக்கெல்லாம் நஷ்டம் இல்லையா? அம்மாவுக்கெல்லாம் எல்லாருக்கும் நஷ்டம் இருக்கு. இவங்களுக்கு நிதி நிர்வாக திறமை தெரியல. எங்க அன்னை 2,000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணப்போ எப்படி முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. நிர்வாக திறமை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாத்தியம்னு கெத்தா அசால்ட்டா பதில் சொல்லிட்டு அதே தன்னுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பை சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தார் அண்ணன். அது மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா 32 லட்சத்து நாங்க அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சா பர்சனலா நல்லா இருக்காது, வேண்டாம். நான் பர்சனலா வேற யாரையும் பேச விரும்பல.
பர்சனல் மேட்டரை பத்தி அடிக்கடி இப்ப சோசியல் மீடியாவிலையும் எல்லாரும் அரசியல்ல பொங்குறாங்க. அந்த தலைவர் அப்படி சொல்லிட்டார் சரியா, இந்த தலைவர் இப்படி சொல்லிட்டார் சரியா, பெண்களை பற்றி அப்படி சொல்லலாமா அப்படிங்கறதுல அதுக்குள்ள நான் வரல. ஆனால் பர்சனல் மேட்டரை பேசுவோம். எப்போ நீங்கள் எங்களை ஆள வரும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கேள்வி கேட்போம். அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? வந்து நீங்க ஒரு நடிகராக மட்டும் இருந்தீங்கன்னா நாங்க கண்டுக்கவே மாட்டோம், கை தட்டிட்டு போயிருவோம். நல்லா டான்ஸ் ஆடுறீங்கப்பா சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு போயிருவோம். ஆள வருகிறவர் இங்க எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டாமா? ஆனானப்பட்ட அமெரிக்காவில் என்ன ஃப்ரீ சொசைட்டி, ஆனா அங்க தன்னை ஆளக்கூடிய பிரசிடென்ட்டும் மத்தவங்களும் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும், ஒரு டைவர்ஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ கேர்ஃபுல்லா அங்க வாழ்றாங்க. மக்கள் அவங்கள கேள்வி கேட்கறாங்க. சாதாரண மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல. இங்க நம்ம என்னடான்னா நம்ம அக்கம் பக்கத்துல நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்களை பத்தி 1000 காசிப் பேசுவோம். ஆனா நம்மை ஆள வருகிறேன் என்று வருகிறவர்களை நிச்சயமாக கேள்வி கேட்கணும். ஏன் பர்சனல் மேட்டர் பேசக்கூடாது? எல்லாரும் திடீர்னு என்னமோ ரொம்ப சொல்றீங்களே, எனக்கு புரியல. பெண்கள் அதில் இருக்காங்க, சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். சம்பந்தப்பட்டவர்களே அதுக்கு வரணும். ஏன் எல்லாரும் பொங்கணும்? எனக்கு புரியல. எப்படி வேணாலும் வாழ்வீங்க, எங்களை ஆள வருவீங்க, ஆனா கேட்க கூடாதா? எப்படி இது என்ன நியாயம்? 32,70,600 ரூபாய் 5 வருடங்களில் திமுக ஆட்சி, முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில நம்ம இழந்திருக்கக்கூடிய பணம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு குடும்பமும் உண்மையானது ஃபுல்லாக போட்டு பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதுக்கு எண்ணெய் விலை உயர்வு, சர்க்கரை விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, வரி உயர்வுகள், வரியில குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காருங்க உங்க தலைவர். அப்படி அத்தனை உயர்வு, சம்பள உயர்வு அவ்வளவு இல்லையே. அதிமுக ஆட்சியில் என்னென்னவெல்லாம் விலையில்லாத திட்டங்கள் வழங்கப்பட்டதோ, தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, சைக்கிள், இது மாதிரி ஏராளமான திட்டங்கள், திருமண நிதி உதவி, அப்படி அத்தனை திட்டங்கள் வழங்கப்பட்டதோ அந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தியதால் லேப்டாப் கொடுக்குறாங்க. எப்போ? 4.5 வருஷமா. ரைட்டா? நான் கேட்கிறேன் எல்லாத்தையும் இங்க இருக்கிறவங்கள, ரைட்டா? அது 4.5 வருடங்கள் பேசாம இருந்துட்டு அதுவும் யாருக்கு கொடுக்குறாங்க? கல்லூரியில படிக்கிற ஒரு 3வது வருடம் படிக்கிறவங்களுக்கு, யாருக்கு ஓட்டு போடுற வயசு வருதோ வந்துருச்சோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது சரியா? மாதம் ஒரு முறை மின் கட்டணம்னு சொன்னது கூட மாத்த முடியல உங்களால. 2 மாதம் அதை மாத்தல. ஐயா எல்லாரையும் விட்டீங்க, என்னடவோ பேசுறாங்க. நான் எங்க இதுல பேசுறேன், இத மட்டும் சொல்லிடுறேன். இத பாத்துங்க, 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுது. 3 லட்சம் பேருக்காவது கண்டிப்பா கொடுத்துருவோம். நாங்க எவ்வளவு பேர் கொடுத்தாங்க தெரியுமா? 38,684 பேர் கொடுத்துருக்காங்கம்மா. வருஷத்துக்கு 10,000 பேர் கூட வேலை கொடுக்க முடியல. அப்புறம் என்ன பெரிய ஆட்சி நடத்துறீங்க? பெரிய பேசுறது. இப்ப கொஞ்ச நாளமா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இங்க அதிமுகவை கொள்கை அளவுல எதிர்க்க முடியல, அவங்களுக்கு கெட்ட பேர் இல்ல, ஆனா எடப்பாடியாரை எதிர்க்க முடியலன்னு இப்ப பிஜேபி கூட இங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது. எதுக்கெடு திமுகவும் பிஜேபிக்கு எதிரா. பிஜேபி இங்க கெடுத்துருமா? அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்குவார். பிஜேபி எப்படிங்கிறத, பிஜேபிய ஒரு தோழமையாக அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிர்பந்தங்களை எல்லாம் பிஜேபி கொடுக்கல. உங்களுக்கு தான் காங்கிரஸ் கொடுக்குது. உங்களுக்கு தான் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும். இன்னைக்கு என்னென்னவெல்லாம் வார்த்தை போர். மாணிக்கம் தாக்கூர் வேற ஒருத்தரா தான் இந்நேரம் காங்கிரஸோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம் விட்டுட்டு போயிருப்பீங்க. இன்னும் காங்கிரஸ் விட்டாம பிடிச்சிட்டு இருக்காங்களே. பார்க்கலாம் 22ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு. நீங்கள் பேசுகிறீர்களா முதலமைச்சரே? மானம் மரியாதையை பத்தி இந்நேரம் விட்டுருக்கணும். ஏன் விடல? ஏன் காங்கிரஸோட உங்களுக்கு அப்படி தேவைப்படுது? காங்கிரஸ் போனா பின்னாடியே விடுதலை சிறுத்தைகள் போயிருவாங்க. திருமா ரெட்டியா இருக்கார். இப்பவே அப்பப்ப ஃபீலர் விட்டுக்கிட்டே இருக்கார். உடனடியா போயிரும். கம்யூனிஸ்டும் போவாங்க. ஆனா என்னமோ ஐயா சண்முகம் அவர்கள் ரொம்பவே பேசிட்டு இருந்தார் இடையில. ஆனா திடீர்னு அவருக்கு மனசாட்சி உறுத்தி கொஞ்சம் இன்னைக்கு அதான் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. என்னவெல்லாம் பேசுறீங்க? இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். என்னவெல்லாம் பேசுறீங்க? எங்கள் எடப்பாடியாரை, எங்கள் அதிமுக ஆட்சியை இவ்வளவு சீக்கிரம் முடிய போது நீங்க நடத்தி காட்டணும். அடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக வசைந்துவார் இல்ல, யாருமே கூட்டணிக்கு வரலன்னு பேசுனீங்க. உரிய நேரத்துல பண்ணுவப்பா இருங்கப்பான்னு சொல்லி சொன்னாரு. அதையும் நீங்க யாரும் கேட்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா 6, 7, 8 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணிக்கு வரலைன்னாங்க. இப்ப பாருங்க எங்கள் கூட்டணி எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவோடு எங்க இப்ப அத்தனை கட்சிகள் எல்லாம் வந்தாச்சு.
எல்லாரும் வந்தாச்சு, அதையும் பிரிச்சு அடைச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் சில கட்சிகள் வரும் என்று எங்கள் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். எங்கள் அண்ணன் நிச்சயமாக வரும். நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா மற்றும் உள்ள கட்சிகளோடு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை பெறும். மக்களுக்கான நல திட்டங்களை முன்பு கொடுத்ததை போலவே தொடர்ந்து கொடுக்கும். எங்கள் அண்ணன் எடப்பாடியாரே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர். முதல்வர் ஸ்டாலினுடைய கனவு கொஞ்சமும் நனவாகாது. நன்றி, வணக்கம். நன்றி மேடம் நிர்மலா பெரியசாமி அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மருது அழகுராஜ் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அண்ணன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, டான்னு முடிக்க போறேன். 506வது வாக்குறுதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தால் அது நிச்சயம் நடக்கும். நிச்சயம் சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். பொங்கல் பரிசு 3000 சொல்லாதது, கோடை காலத்திற்கு எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அறிவிக்கப்பட்ட 2000 சொல்லாதது, இப்படி சொல்லாததையும் செய்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி 2026 கம்பீரமாக 7வது முறையாக புனித ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிக்கும் என்பது ஒவ்வொருவருடைய பதற்றத்திலிருந்தே நான் உறுதி செய்து கொண்டேன். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, பெண்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒன்று திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை, தீபத்தை இங்கே தான் ஏற்றணும், காலங்காலமாக ஏற்றின அதை விட்டுவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் தீபத்தை தூக்கிட்டு நேரம் மசூதிக்கு போயிடுவாங்க. அது வரையும் ஏற்றின இடத்த விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் பிள்ளையார் சிலையை தூக்கி கொண்டு பெருமாள் கோயில் வழியாக போகணும், அது மசூதி வழியாக போகணும், அல்லது தீபத்தை தூக்கிட்டு போய் மசூதிக்கிட்டு தான் ஏற்றுவோம். இப்படியெல்லாம் வளர்ச்சி அரசியலை விட்டு உணர்ச்சி அரசியலை எப்பொழுது கையில் எடுப்பார்கள் என்று சொன்னால் திமுக கையில் இருந்தால் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அனுமதிக்காது. மக்களை மதத்தால் பிளவுபடுத்துகிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்காது. அது வளர்ச்சியை நோக்கியே கொண்டு போகும். அது என்ன பண்ணும்? நூலகங்களை கட்டும். அண்ணா நூலகம், மதுரையில் பெரியார் நூலகம், திருச்சியில் காமராஜ் நூலகம் என்று நூலகங்களை கட்டி பிள்ளைகளை படிக்க சொல்லும். சரியா? இவங்க என்னன்னா மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அறிவு பயிர் வளர்ப்போம், ஐடி பார்க் தொடங்குவோம், நூலகங்களை தொடங்குவோம், மாணவர்களை படிக்க சொல்லுவோம். அடுத்தவர்கள் தொடங்கின திட்டம் என்று சொன்னாலும் லேப்டாப்பை கொடுப்போம், தூரம் கடப்பதற்கு சைக்கிள் கொடுப்போம். நல்ல திட்டங்களை யார் செய்திருந்தாலும் அதையும் செய்வோம். எந்த திட்டத்தையும் நாங்கள் முடக்க மாட்டோம். அடுத்தவர் கட்டியது என்பதற்காக ஒரு சட்டப்பேரவை வளாகத்தை அரசு மருத்துவமனைன்னு மாற்ற மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெருந்தன்மையான இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் கேட்குறேன், உங்களோடு இணைத்து ஒருவரை பேசினால் அந்த பெண்ணுக்கு கூட வீரம் வந்து அறிக்கை விட்டுருச்சுப்பா, அந்த நடிகைக்கு கூட வீரம் வந்து அறிக்கை விட்டுருச்சு. உண்மையாகவே நான் அந்த நடிகையை நான் பாராட்டுகிறேன். நாட்டை ஆள்றது பிஜேபின்னு பார்க்கல, தைரியமாக ஒரு அறிக்கை. ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜக எது பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே, என்ன காரணம்? நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் கனிவும் துணிவும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். உங்களுக்கு என்ன கனிவுன்றதை நான் பார்த்துருக்கேன். 7 மணி நேரம் காக்க வச்சு குடிக்கிறதுக்கு தாகத்திற்கு தண்ணீர் குடிக்காத ஒருவன் தலைவனா? கொள்கை எதிரின்னு சும்மா சொல்றீங்க. உங்கள் நோக்கம் நான் சொல்வது போலத்தான், திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு எண்ணற்ற திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி தீட்டி வைத்திருக்கிறது. திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்கணும், அதுக்கு ஒரு கட்சி நாம் தமிழர். நாம் தமிழர் என்னையா அது? மனிதனாக பிரிந்த எல்லோரும் மனிதர்கள்ப்பா. நாம் எல்லோரும் மனிதர்கள். இதுல என்ன பிரிவு வேண்டி கிடக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் சொல்றீங்க, அந்த மாதிரி அவங்க தமிழர் இல்ல. நான் சொல்றேன் என்ன, நான் இந்த நோக்கத்தை சொல்றேன். திராவிடத்திலிருந்து தமிழர்களை பிரிப்பதற்கு திராவிடம் சொல்றது பிரிக்கிறது இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, திராவிடம் என்பது ஒரு காலத்தில் தென்னிந்திய மாநிலங்களிலே 4 மாநிலங்கள் சேர்ந்து வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்கின்ற அன்றைய சூழலுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. சர் பிட்டி தியாகராயரும் பனகலரசரும் இவர்கள் எல்லாம் கூடி உருவாக்கிய திராவிடம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சு ஆந்திரா போயிருச்சு, தெலுங்கு கேரளா போயிருச்சு. ஆனாலும் தமிழகம் இந்த திராவிடத்தை கட்டமைத்த தொட்டிலாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ ஒன்றும் வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தனி தேசம் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாச்சு. அதற்காக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா?
அதுபோல திராவிடத்தினுடைய தலைமைப்பீடமாக இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மொழி மக்களும் பேசிக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறான். இதை திராவிடத்திலிருந்து இந்த திராவிட கட்சியில உடைச்சு பலவீனப்படுத்துறதுக்காக பாஜக வகுத்து கொடுக்கக்கூடிய திட்டம். திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்க நாம் தமிழர், அடுத்து சிறுபான்மை மக்களை பிரிக்கணும்ல. சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு பாஜக காரனே நடிகர் விஜய ஜோசப் விஜய்னு சொல்றான். நம்ம சொன்னோமா? ஹச்ராஜா சொன்னார், ஆளுநர் ரவி சொன்னார். இவர்களெல்லாம் விஜயை ஜோசப் விஜய் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு மறைமுகமாக கொள்கை எதிரின்னு எங்களை திட்டு. ஆனால் எங்களுடைய எஸ்ஐஆர் எதுக்காத, திருப்பரங்குன்ற தீபவாரம் பேசாத, எங்கள் மாநில தலைவர் உன்னுடைய தோழியை உன்னுடன் நடித்த நடிகையை இணைத்து பேசினால் கூட வாய் பேசாத, திறக்காத, ஆனால் எங்களை கொள்கை எதிரின்னு சொல்லிக்க. மேடைக்கு மேடை திமுக மட்டும் திட்டு. இப்போ ஒன்றுமே வேணாங்க, இந்த நடிகையை இணைத்து திரிஷா அவர்களை இணைத்து பேசியது ஒருவேளை நயினா நாகேந்திரன் இல்லாமல் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் ஒருத்தர் பேசியிருக்கட்டுமே. நேரம் பார்த்தீங்கன்னா தலைவன் பொங்கி விசில் எடுத்து அடிச்சு கூவியிருப்பாப்ப. சொல்லு பாப்பலாம், இது என்னையாது? இந்த ஒரு தாய் குழந்தைய கொஞ்சியே கொண்டு விட்டாங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பேசி 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 கடைசியாக திமுகவை யாரெல்லாம் பேசினார்கள்? திமுகவை ஒழிக்க ராஜாஜி வந்தார், என்னானாரு? திமுகவை ஒழிக்க பக்தவச்சலம் வந்தார், என்னானாரு? திமுகவை ஒழிக்க அம்மா வந்தாங்க, எம்ஜிஆர் வந்தாங்க, என்னானாங்க? அத்தனை பேருக்கும் சிலையும் நினைவிடமும் கட்டி கொண்டு பவள விழா கண்ட இயக்கமாக கம்பீரமாக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த 5000 ஓவா தம்பி, ஒரு பிரசவ வழியை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் போய் கேள், ஒரு மாதத்தின் வழி தெரியும். வாரம் பூரா சம்பாதிச்சுட்டு சனிக்கிழமை சம்பளத்துக்கு காத்திருக்கிற கட்டுமான தொழிலாளிகிட்ட போய் கேளு, அந்த வாரத்தின் மகிமை தெரியும். ஒரு வினாடிகள் பதக்கத்தை ஓட்டப்பந்தயத்தில் பதக்கத்தை தவிர விட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துடாம பாரு, அவன்கிட்ட கேளுங்க, வினாடியினுடைய உன்னதம் தெரியும். அதுபோல் தன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டவும், மாத்திரை வாங்கவும், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பருப்பு வாங்கவும், எண்ணெய் வாங்கவும், சட்டியை தேடி முட்டியை தேடி 1000 இருக்கா 200 இருக்கா 100 இருக்கான்னு தேடுறா பாருங்க. வறுமையில் பிறந்த அந்த என் சகோதரி, என் தாய், அவளிடம் கேளுங்கள், முத்துவேல் கருணாநிதி கொடுக்கக்கூடிய 1000 என்னன்னு 1000 ஓவா அந்த வார்த்தையை சொல்கிற போது ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய அந்த மமதையை நான் பார்த்தேன். சகோதரி கூட பேச்சு, நீங்கள்லாம் 1000 ரூபா 5000 வச்சு தயவு 5000 உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிற அளவுக்கு இறைவன் உங்களை வளமாக வைத்திருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு கணவனிடம் நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு மனைவி புருஷன் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே நல்லதாக சமைச்சு வைப்போம்னு அவனுக்கு பிடிச்ச ஆம்லெட்டை போட்டு வச்சா. வீட்டுக்கு வந்தவுடனே மனைவிட்ட சொன்னான், என் மூதேவி என்ன ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன், நான் இன்றைக்கி ஆஃப் ஆயில் சாப்பிடலாம்னு இருந்தேன் அப்படின்னு கோச்சுக்கு போயிட்டான். சரின்ட்டு அடுத்த நாள் இவன் வரும்போது ஆஃப் ஆயில் கேட்டானே, நேற்று திட்டிவிட்டான்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய ஆஃப் ஆயிலை போட்டு வச்சுட்டு வந்தான். என்ன ஆஃப் ஆயில் போட்டு வச்சுருக்க, இன்றைக்கி நான் ஆம்லெட் சாப்பிடலாம்னு இருந்தேன்னா. என்னடா பாவி இப்படி திட்டுறானே, எதை செஞ்சாலும் குற்றம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு தட்டு நிறைய ஆஃப் ஆயில், ஒரு தட்டு நிறைய ஆம்லெட்டு, 2ஐயும் போட்டு வச்சுச்சு வந்தான். என்ன பண்ணி வச்சுருக்க, ஆஃப் ஆயில் போட வேண்டிய முட்டையில் ஆம்லெட் போட்டிருக்க, ஆம்லெட் போட வேண்டிய முட்டையில் ஆஃப் ஆயில் வச்சுருக்க. இவனை திருத்த முடியுமா? முடியாது, இது முடியாது. மனநோயாளியிடம் ஒருத்தன் மனநோயாளி என்று அழைத்து வரப்பட்டு டாக்டர்கிட்ட உட்காந்தான் ஒருத்தன். டாக்டர் என்ன தம்பி பிரச்சனைனாரு? டாக்டர் நான் செத்து போயிட்டேன் டாக்டர் அப்படின்னா. டேய் நீ உசுரோடு இருக்கடா, என் வைத்தியம் பார்க்க வந்திருக்க, பெஞ்சில் உட்காந்துருக்க, செத்து போயிட்டேன்னு சொல்கிற, நீ சாகலை தம்பி. இல்லை டாக்டர் நான் செத்து போயிட்டேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது என் ஆவிக்கிட்டே அப்படின்னா. டேய் என்னடா லூஸாக இருக்கானேன்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி நீ உயிரோடு இருக்க. இல்லை டாக்டர் நான் செத்து போயிட்டேன். இவர் டாக்டர் பார்த்தார், இவன் போக்குள்ளே வைத்தியம் பார்ப்போம். தம்பி செத்தவர்களுக்கும் உயிரோடவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. செத்தவனுக்கு குத்துனா ரத்தம் வராது, உயிரோடவர்களுக்கு குத்துனா ரத்தம் வரும். உன் கையில் குத்தி பார்ப்போமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே டாக்டர்னு இருக்கான். குத்தி பார்த்தோன்னு ரத்தம் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டார் டாக்டர். உடனே அவன் சொன்னான், டாக்டர் நீங்கள் பயங்கரமான டாக்டர், புணத்துலேயே ரத்தம் வைக்க வச்சு. அந்த நோயாளிகளாகத்தான் இவர்களெல்லாம் மகளிர் நல திட்டத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வழி தெரியாது, உங்களுக்கு வழி சொல்ல தெரியாது, பழி சொல்ல மட்டுமே தெரியும். உங்களுக்கு வழி சொல்ல தெரியாது, பழி சொல்ல மட்டுமே தெரியும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது அது ஒரு உத்தரவாதம், அது ஒரு உறுதி, அது ஒரு வாக்குறுதி. நான் 1.5 வருஷத்துக்கு முன்பு இதே தான் பேசுறீங்க, இதே போல விவாதங்கள், இதே போல அரங்கங்கள், இதே போல அவதூறுகள், இதே போல பழிபாவங்கள், இதே போல குற்றச்சாட்டுகள். ஆனாலும் 40லும் வென்றது உதயசூரியன் என்று சொன்னார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 கோட்டையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற கம்பீர குரல் ஒலிக்கும். என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் சமூகத்தை வளர்க்கும் என்று நல்ல நோக்கத்தோடு தரப்பட்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை என்பது வெறும் ஓட்டுக்காக அல்ல,
ஒரு சமூகத்தின் மலர்ச்சிக்காக, அதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனைவரும் மறவாமல் உறுதியோடு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 5000 அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதும் 2000 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியும், அதிமுகவும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியும், இது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், நாங்கள் கையிலேயே பணம் கொடுத்துட்டோன்னா அவங்க இஷ்டம் போல் செலவு பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ஒரு சிறந்த பொருளாதாரம், கிராமப்புற பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, இந்த 6500 கோடியில் எவ்வளோ வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கலாம், எவ்வளோ தடுப்பணை கட்டியிருக்கலாம், எவ்வளோ சாலையை போட்டிருக்கலாம், இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் கேட்குறாங்களே அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6500 இன்னும் எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க. இதில் சரி தப்புங்கிறது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 6500 கோடி அரசாங்கம் செலவு செஞ்சுருக்குல்ல, அது எங்கே போயிருக்கு, நேரடியாக மக்கள் கையில் போயிருக்கு. மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, அதை செலவு பண்ண போகிறாங்க. அதை ஒன்று சகோதரி சொன்னது போல் உப்பு புளி மிளகா வாங்க செலவு பண்ணலாம், இல்லை அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செலவு பண்ணலாம், இல்லை மருத்துவ செலவு எங்கேயோ செலவு பண்ணலாம். அந்த பொருளாதாரம் எங்கே சுழல போகுது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சொல்ல போகுது. எங்கிட்டேருந்து அந்த 5000 அண்ணன் பொட்டி கடை வச்சுருக்காருன்னா அவர் கைக்கு போக போகுது அப்படின்னு அதுக்கும் ஒரு பொருளாதார விளக்கம் சொல்லப்படுது. ஸோ இதில் எது சரி எது தவறுங்கிறத நாம் இங்கே உட்காந்து முடிவு பண்ணக்கூடியது அல்ல, அந்த சகோதரிகளை தான் முடிவு பண்ண போகிறாங்க. இது 2 பக்கத்தில் எதில் நிற்க போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலில் எந்த பக்கம் அவங்களுடைய வாக்கை அவங்க செலுத்துகிறாங்க அப்படின்னு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கோ நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி.